நீங்க வந்து கேட்டுட்டு அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து நீட் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இருக்கும்போது அது வந்து புரிதல் இருக்கா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த நீட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, நீட் வந்து 2013 கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு 2018 தமிழ்நாட்டில் 2018 வந்து தமிழ்நாடு 39.56, 2019 48.50, 2020 57.44. நீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தில் மட்டும் 2026 36,330 தமிழ் வழியில் நீட் தேர்வை எழுதியுள்ளது. தமிழ் வழி எழுதினா பீப்புள் ஆர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் மட்டும் இல்லை, தமிழ் பயின்று கொண்டு மாறி இருக்கிறாங்க. அப்போ த்ரூ அவுட் த கண்ட்ரி இப்போ பெரிய அளவில் வந்து நீட்டை வந்து ஆதரிச்சு தான் போயிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்காரு, அவர் இன்னும் கொஞ்சம் அந்த அரசியல் புரிதல் வளர்த்துக்கிட்டு அரசியலுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாரு. அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா நீட் அண்டு மும்மொழி கொள்கைகள் பற்றி அவர் வந்து பேசுகிறார். சரிங்களா? ஸோ இப்போ இந்த நீட் அப்படிங்கிற டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நீட்டில் வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸை விட்டுருங்க, சிபிஎஸ்சி விட்டுருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட அப்பியரிங் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அப்போ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ நீட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. இப்போது நீட்டின் தமிழ்நாடை நம்ம பார்த்தோம்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க, பிஃபோர் 2019 அண்ட் ஆஃப்டர் 2019. இப்போ பிஃபோர் 2019 பார்த்தோம்னா இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே சரி அப்பியரிங் எவ்வளோ பண்ணாங்கன்னா தேவையில்லை, அதில் வந்து எவ்வளோ பேர் குவாலிஃபை ஆகி போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்பியர் பண்ணதில் வெறும் 1% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் குவாலிஃபை ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து எம்பிபிஎஸ் சீட்ஸோ இல்லை பிடிஎஸ் சீட்டை வந்து எடுக்கிறாங்க. ஆஃப்டர் 2019 அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு சடன் இன்க்ரீஸ் ஆகுது. சடன் இன்க்ரீஸ்னா 10 to 12% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே எக்ஸாமில் குவாலிஃபை ஆகி எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சீட் எடுக்கிறாங்க. அப்போ அந்த சடன் இன்க்ரீஸ்க்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 2020 இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட 7.5 ரிசர்வேஷன். அப்போது 7.5 ரிசர்வேஷனால தான் இந்த இன்க்ரீஸ் வந்து காரணம். அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு ஹோப் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிசர்வேஷன் கான்செப்ட் தான், 7.5 ரிசர்வேஷன் கான்செப்ட் தானே தவிர நீட் எக்ஸாம் அவங்களுக்கு ஹோப் கொடுக்கல. ரிசர்வேஷனை பற்றி புரிதல் இல்லாதவர்கள் வந்து இந்த சனாரியை எடுத்துக்கிட்டு கூட ரிசர்வேஷனை பற்றி ஒரு புரிதலை வந்து வளர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பாருங்க. ஒரு திறமை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஆள் எடுக்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது, நீங்க எல்லாம் போலீஸ் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? தேர்வு ஒன்று இல்லாமல் எப்படி ஒரு தகுதியை வந்து நிர்ணயிப்பது? தகுதியை நிர்ணயிப்பது ஒரு தேவை, நீட் தேவை தான். நீட் தேவை எதை வச்சு சொல்றீங்க? இட் இஸ் இன்க்ரீசிங், எவ்ரி இயர் இஸ் இன்க்ரீசிங். எஸ் அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான். எவ்ரி இயர் இட் இஸ் இன்க்ரீசிங் பிகாஸ் ஆஃப் 7.5 ரிசர்வேஷனை தவிர நீட் எக்ஸாம்னால இல்லை. சொல்கிற ஒரு எடுத்துக்காட்டு ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்குது. இவர் விஜய்க்கு அடிப்படை புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப வந்து ஜோக்காக இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா இவர் சொல்கிற எடுத்துக்காட்டு வந்து ஒரு கல்வித்துறையையும் ஒரு வேலைவாய்ப்பு துறையும் கம்பேர் பண்ணி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். அப்படி இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். அது வந்து ஒரு முரணான எடுத்துக்காட்டு இல்லையா? இப்போ சிம்பிளாக சொல்ல வரது என்னன்னா, போலீஸ் எக்ஸாம் எழுதாமல் நீங்களாம் போலீஸ் ஆகிட முடியுமா? எஸ்ஐ எக்ஸாம் எழுதாமல் நீங்களாம் எஸ்ஐ ஆகிட முடியுமா? அப்போ டாக்டருக்குன்னு ஒரு எக்ஸாம் வேணும்ல. அப்படி டாக்டர் ப்ரொஃபஷனலுக்கு ஒரு எக்ஸாம் வேணும்னா அவன் 5 வருஷம் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் வச்சு அவன் டாக்டர் குவாலிஃபை பண்ணலாம். அதுதானே கரெக்டாக இருக்கும். இப்போ நீட் முடித்தவங்களாம் குவாலிஃபைடு டாக்டரா? இல்லை. அப்போ நீட் ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம்ங்கிறத புரிதல் வேணும். நீட் இஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அவ்வளோதான். ஒரு டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அப்படிங்கிற 2 கிராஜுவேட்க்கு அவர் வந்து அந்த நீட்டுங்கிறது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நீட் இஸ் நாட் கிரியேட்டிங் குவாலிஃபையிங் டாக்டர்ஸ், இட் இஸ் அ குவாலிஃபையிங் எக்ஸாம் ஃபார் டாக்டர்ஸ் டிகிரி, அவ்வளோதானே ஒழிஞ்சு அது வந்து குவாலிஃபைங் டாக்டர்ஸ்லாம் இங்கே வந்து உருவாக்கல. அவன் எப்போ குவாலிஃபைடு டாக்டராக மாறுவானா அந்த 5 வருஷம் அவன் எம்பிபிஎஸ்லேயும் இல்லை பிடிஎஸ்லேயும் என்ன படிக்கிறானோ எப்படி படிக்கிறானோ அதை பொறுத்து தான் வந்து ஒரு குவாலிஃபைடு டாக்டரா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், ப்ரோ ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா 720 அவுட் ஆஃப் 720 எடுக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி? அப்போ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நீட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க தானே அப்படின்னு பார்த்தோம்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கிற சொல்கிறதுக்கு பதிலாக அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லணும். பிகாஸ் இங்கே குவாலிஃபை ஆகுது 2019 நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுறேன் ஸ்க்ரீனில் பாருங்கள். 2019 2024 வரைக்கும் இங்கே நான் குவாலிஃபைங் ஆகி போன ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட், அதாவது பர்சன்டேஜ் யார் அதிகமாக இருக்கான்னு பார்த்தோம்னா ரிப்பீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அதாவது 60% ஆரம்பிச்சு 70% வரைக்கும் வந்துருச்சு. 75 இப்போ 2024 இன்னும் கொடுக்கல, 75% வரைக்கும் வந்துருச்சு. இன்னொரு 2-3 வருஷம் போனால் இது 80-85% வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ ரிப்பீட் பண்ணால் தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து மாறும். அப்போது இந்த நீட் என்ன பண்ணும், வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் அந்த நீட் என்ன பண்ணும்னா இங்கே இருக்கிற அந்த ஜென்ரல் எஜுகேஷன், ஸ்கூல் கொடுக்குற ஜென்ரல் எஜுகேஷனை ஒட்டுமொத்தமாக ஸ்பாயில் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 9th என்ன பண்ணுறாங்கன்னா நீட் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 9th 10th 11th 12th என்ன பண்ணுறாங்க, இதுக்காக வந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட போர்டு எக்ஸாம்ஸில் கான்சன்ட்ரேட்டை வந்து கம்மி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது எந்த நிலைமை கொண்டு போகுதுன்னா ஒரு ஸ்கூல் எஜுகேஷன், ஜென்ரல் எஜுகேஷனை வந்து அடிப்படையாக ஒழிக்குது. அதாவது இது ஏன் வந்து ப்ரோ எல்லாமே அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை இங்கே நிறைய பேரோட ஸ்டூடெண்ட்ஸோட ஆசைலாம் என்ன அப்படின்னு போயிட்டு சும்மா நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அவன் டாக்டர் தான் சொல்லுவான். அப்போ அந்த டாக்டருக்காக நம்ம ஏன் 9th படிக்கக்கூடாது அப்படின்னு எடுத்து என்ன பண்ணுவான்னா இந்த நீட் கோச்சிங்க 9th அவன் வந்து என்ன பண்ணுவான்னா கற்றுக்க ஆரம்பிப்பான். அப்படிங்கும்போது அவனோட ஸ்கூல் போர்டில் இருக்க கான்சன்ட்ரேஷன் வந்து சுத்தமாக குறையும். அப்படி பண்ணி அந்த பையனால் பொண்ணால் வந்து முடியுமானா அதுக்கும் வந்து பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான். அப்போ இந்த ஃபியூச்சர் என்ன, இந்த நீட்டோட ஃபியூச்சர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு காலத்தில் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பீட் பண்ணால் தான்
தான் நீட்டில் பாஸ் ஆவீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து 2028லையோ 28லேருந்து 30க்குள்ளே மாறும். அப்படி மாறும்போது தான் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைக் ஆகும். இது வந்து நம்மளை வந்து காப்பாற்ற வந்த ஒரு எக்ஸாம் இல்லை, இது வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷனையே அழிக்க வந்த ஒரு எக்ஸாம் அப்படின்னு புரியும். ஸோ எனிவேஸ், தேங்க்யூ.